வணக்கம் நண்பர்களே. பனித்துளி ட்ரிப்பானருடைய ஜூன் 29, 30 வயநாடு பயண திட்டத்தை பற்றி நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களை பற்றி நான் சில விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்த எங்களோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் டூராக பண்ணுறோம். இந்த குரூப் டூரோட நோக்கம் வெவ்வேறு ஊர்லேருந்து வரக்கூடிய வெவ்வேறு நபர்களோடையும் ஒரு புது நண்பர்கள், ஒரு புது உறவு, ஒரு புது இடத்துக்கு போகும்போது உங்கள் மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாமே குறைஞ்சி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 2 நாள் உங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த புது இடத்தையும், புது சூழலையும், புது நபர்களோடு அனுபவிக்கும் போது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது அந்த குரூப் டூரோட நோக்கம். அதுக்காக நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ட்ரிப் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அடுத்தடுத்த ட்ரிப்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எங்களோட அப்டேட்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எங்களோட அடுத்தடுத்த ட்ரிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த யூடியூப் சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அந்த வயநாடு பயணத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூர் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஷார்ப்பாக நீங்கள் 7:30 மணிக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டிங்க அப்படின்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்மளோட வண்டி ரெகுலராக நிற்குங்க. அங்கே இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி நடக்கிற கிரவுண்டு, அதாவது கல்யாண் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி நடக்கிற கிரவுண்டில் நம்மளோட வண்டி நிற்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் நான் ஏசி வண்டி தாங்க. ஏன்னா நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷன், நைட் டைம் தான் போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏசி தேவைப்படாது, ரொம்ப இதாக தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீட்டாக கம்ஃபர்டபுளாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம வெள்ளிக்கிழமை நைட் நம்ம பிக்கப் பண்ணுறோம், 7:30 மணிக்கு பிக்கப் பண்ணுறோன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்ம நைட்டு இப்போ நிறைய பேர் டிஃபன் சாப்பிடாம வருவாங்க. நைட் நம்ம டிஃபனுக்கு ஒரு இடத்துல நிறுத்துவோம். அதை முடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு இடத்துல 2 இடத்துல வந்து டீ, காஃபி இது மாதிரி நம்ம நிறுத்தி ஏன்னா மெயினாக நமக்கு போகிறது வந்து ரெஸ்ட் ரூம் தேவை. ஏன்னா லேடிஸ் குழந்தைங்களும் வருவாங்க. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டி நிறுத்துவோம். அதுக்கு மாதிரி நம்ம போவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காலைல ஒரு 6 மணிக்கு வயநாடு ரீச் ஆகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோங்க. வயநாடு நம்ம 6 மணிக்கு ரீச் ஆகிட்டோம்னா போனதோன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம ரூம் கொடுத்துருவோம். ரூம் பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரூம்லலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 மணி வாக்கில் நாங்கள் மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூடவே சமையல் மாஸ்டர் வந்துடுவாங்க. ஸோ நம்ம என்னென்ன சமைக்கிறாங்கலாம் லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். ஸோ நம்ம அந்த உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா பனாசுரா டேம், கர்லாட் லேக்கு, பூக்கோட் லேக்கு, அப்புறம் எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லக்கடி வியூ பாயிண்ட், இதெல்லாம் அந்த 4-5 பிளேஸ் பார்த்தோன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு நடுவில் மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம ஹோட்டலில் நிறுத்துவோம். நீங்கள் சாப்பிட்டுக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 நாளைக்கு 6 வேளையில் நம்ம 4 டைம்ஸ் தான் நாம கொடுக்குறோம். ரிமைனிங் 2 டைம்ஸ் நம்ம உங்களை சாப்பிட சொல்கிறோம். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மதியமும் ஞாயிற்றுக்கிழமை மதியமும் நீங்கள் ஹோட்டலில் நிறுத்தி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்டுக்க சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு ரூமுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா 7 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கெலாம் கேம்ப் ஃபயர் வித் டிஜே வித் மியூசிக். இந்த கேம்ப் ஃபயர் மட்டும் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வெளியே தான் ஓப்பனாக போட போகிறோம். சப்போஸ் மழை வந்துருச்சு அப்படின்னா டிஜே வித் மியூசிக் மட்டும் இருக்கும், கேம்ப் ஃபயர் இருக்காது. மற்றபடி நீங்கள் அந்த என்ஜாய் பண்ணுறது அது எல்லாமே இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம நைட்டு டின்னரும் நம்மளே கொடுத்துறோம், அதுவும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு போனீங்கன்னா அந்த ரூம்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக சிங்கிள் பர்சனாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டார்மெட்ரி தாங்க கொடுக்க போகிறோம். டார்மெட்ரினா ஒரு ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பேர் தங்குற மாதிரி இருக்கும். பெட்டு வரிசையாக போட்டிருக்கோம். ஏன்னா அந்த சிங்கிள் பர்சன் வந்து இப்போ ஜென்ஸ்லாம் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, தனியாக ஆண்கள் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாத்து கூட மிங்கிள் ஆகிட்டு பேசிட்டு ஜாலியாக, ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தவங்களாம் ஜாலியாக கார்ட்ஸ் விளாண்டுட்டு ரொம்ப ஒரு கேரம் போர்டில் விளாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கப்புள்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம தனி ரூம் கொடுக்குறோம். கப்புள்ஸுக்கு நாங்கள் 600 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அங்கே தனி ரூம் கொடுக்குறோம், அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் ஃபேமிலிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரூம் கொடுத்துறோம். நாங்கள் 2 பேர் 3 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ரூம் கொடுத்துறோம். லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூம் கொடுத்துறோம். நம்ம ரூம் பொறுத்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்குமே நீட்டான ரொம்ப குவாலிட்டியான ரூம் தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இதை முடிச்சுட்டு நீங்கள் நைட் அப்படியே நீங்கள் தூங்க போய்ட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா மறுபடியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அப்புறம் நீங்கள் அடுத்த நாள் காலை மறுபடியும் 9 மணிக்கு இந்த செகண்ட் டே ஃபுல்லாக ஜீப் சவாரிங்க. இந்த ஜீப் ஏன்னா 7 பேர்த்துக்கு ஒரு ஜீப்பை பிரித்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டுரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 900 காண்டி கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாக்குள்ளே போனால் அந்த இதுக்குள்ளே அது போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் ரொம்ப ஆஃப் ரோடு. அப்படியே வந்து ஜீப் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப அட்வென்ச்சர் ஜீப்பாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அப்படியே போனோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிற அந்த 900 காண்டி கிளாஸ் பிரிட்ஜ் ஏரியாவிலே பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லைன் இருக்கும், சைக்கிளிங் இருக்கும், கேம்ஸ் இது மாதிரி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுனே மதியம் ஆயிருங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வர வழியில் லஞ்சுக்கு நிறுத்தினோம்னா நீங்கள் லஞ்ச் முடிச்சிட்டிங்க அப்படின்னா
அடுத்தது அப்படியே அங்கேருந்து கிளம்பி கந்தம்போரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அந்த கந்தம்போரா வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே இது மாதிரி வந்தீங்க அடுத்தது கரப்பளா டேம். இந்த கரப்பளா டேம் போனோம்னாவே அங்கே நிறைய நமக்கு டைம்ஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த டேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டேம் வியூ பாயிண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்கும். லாங்கஸ்ட் ஜிப்லைன் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் இந்த பஞ்சி ஜம்பிங், இந்த இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் நம்ம ரூமுக்கு வந்து மறுபடியும் நைட்டு டின்னர் நம்ம அதுக்குள்ளே டின்னர் நைட் ரெடி பண்ணிவிடுவோம். அதை முடிச்சுட்டு ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸுக்கு ஒரு இடையில நிறுத்துவோம். அதாவது இப்போ நிறைய பேர் வயநாடு வரும்போது இந்த டீ, காஃபி, ஸ்பைசஸ்ஸு இது மாதிரி நிறைய பொருள் அந்த வந்ததுக்கு நிறைய ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கடைக்கு நிறுத்துவோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர வழியில் நேந்திரம்பழ சிப்ஸுக்கு மட்டும் நம்ம ஒரு கடையில் நிறுத்துவோம். நீங்கள் நேந்திரம்பழ சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மறுபடியும் திங்கட்கிழமை காலைல ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு நம்ம மறுபடியும் கொண்டாந்து சேலத்தில் ட்ராப் பண்ணிடுறோங்க. இதில் நீங்கள் வந்து நம்ம போகிற வழியில் ஈரோடு பிக்கப் உண்டு, கோயம்புத்தூர் பிக்கப் உண்டு, திருப்பூர் அந்த வழியெல்லாம் உண்டு. நீங்கள் திண்டுக்கல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈரோட்லேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். மதுரையில் இருக்கவங்களும் ஈரோட்லேயோ கோயம்புத்தூர்லேயோ ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்கவங்க வந்து சேலம் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது தாங்க எங்களுடைய மொத்த பிளானுமே இதுதாங்க. இந்த 2 நாள் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு செம்மையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அதுவும் நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டு போகும்போது அந்த இடத்த நீங்கள் அந்த சூழல் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நீங்கள் இந்த ட்ரிப் என் கூட நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் சொன்னீங்கன்னா நாங்கள் இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4200 சொல்லியிருக்கோம். இந்த 4200 என்னென்ன வருதுன்னா உங்களுக்கு 4 டைம் சாப்பாடு கொடுத்துருவோம். அதில் நான்வெஜ்ஜோடு சேர்த்து தான் கொடுப்போம். உங்களுக்கு ரூம் கொடுத்துட்றோம். சேலம் டு சேலம் பிக்கப் ட்ராப் கொடுத்துட்றோம். மற்ற என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் தாங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குக்கு போகிறது, ஜிப்லைன் போகிறது, இந்த மாதிரி மற்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த 4000 இது எல்லாமே இன்க்ளூடாக வந்துடும். இதாங்க இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். கண்டிப்பாக ஒரு ஆதார் கார்டு கட்டாயமே வேணும். அப்புறம் இது ஒரு குரூப் டூர்னால டைமிங் ரொம்ப முக்கியம். யாரும் டைமிங் லேட் பண்ணக்கூடாது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் லேட் பண்ணிட்டாலும் மொத்த ட்ரிப்புமே இதாகிடும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஹிக்கிள் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். இந்த ட்ரிப் நீங்கள் எங்கள் கூட கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக நாங்கள் 2000 வாங்குகிறோம். 50% அட்வான்ஸ் வாங்குகிறோம். ரிமைனிங் அமௌண்ட் நாங்கள் பஸ் ஏறும்போது வாங்கிக்கிறோம். இது எங்களோட 12வது ட்ரிப்பு. தொடர்ந்து எங்கள் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவத்தை எங்களால் என்னென்னலாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்க கூட கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க. இதோட லாஸ்ட் புக்கிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வந்து 26 அந்த 26ஆம் நாங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு 2-3 நாள் வேணும் அந்த சார்ட்லாம் பிரித்து ரூம் போடுறதுக்கு இது மாதிரிலாம் தேவை. ஸோ 26ஆம் லாஸ்ட்டாக புக்கிங் டேட் நாங்கள் வச்சுருக்கோம். 8 நாள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களோட ட்ரிப் எப்போவுமே சீக்கிரமாக புக் ஆகிடும். அப்புறம் கடைசி மினிட்ல நிறைய பேர் கேட்பாங்க நமக்கு லாஸ்ட்டாக 26ஆம் தானே நம்ம அப்போ புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிடுவாங்க. வாய்ப்பு இருந்தால் எங்க கூட சேர்ந்து பயணிங்க. இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா தேவைப்படுது அப்படின்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களோட வளர்ச்சிக்கு உதவுங்க. வேறு எதாவது சொல்லணும்னாலும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இந்த டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேளுங்க. நான் கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே.